சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பாதம் தந்தையில் பூத்தது. போவோம் இது ஆசம், போவோம் இனி காதல் தேசம். இதுதான் ஒரிஜினல்ல இருக்கும். இதை தான் நாங்கள் அங்கே போய் அவருக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இப்போ நான் செகண்ட் கீபோர்ட் பிளேயர்னா என்னுடைய சிங்கிபேஷன்ஸ் தான் எனக்கு இருக்கும். எனக்கு வந்து மெலடியே. அப்போ என்னன்னா போவோம் இது அது ஒரு ஃபீல்ல கை வந்து எங்கேயாவது கிரியேட்ல உள்ள விழுந்துரும் இல்லையா, அந்த மினிட் கட் பண்ணி ஏன் இங்கே ஒரு கார்டு எப்படி போகுது, பட் இட் சவுண்ட்ஸ் குட், சேஞ்ச் அது அப்படியே வச்சுக்கோ அப்படின்றது. ஸோ அப்போது எங்களுக்கு என்ன அவரை பற்றின ஒரு டீட்டெயில், சாரை பற்றி எதாவது சொல்லுன்னு கண்டு நேசிக்கிறோன்னு காணாமல் தானே நாங்கள் இது வரைக்கும் அவரை நேசிச்சிருப்போம். அப்போ பார்க்கும்போது ஐயோ சார்கிட்ட தப்பாக வாசிக்கூடாது, அது அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆனால் அவர் அப்படி இல்லை, என்கரேஜ் சம்திங் விச் இஸ் நியூ. கரெக்டாக இருந்தான் என்கரேஜ். நிறைய மியூசிஷியன்ஸை ராஜா சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் நமக்கு வெளியே தெரிஞ்சது ஒன்றா வேறு ஏதாவது ஒரு பாடலில் அவங்க தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் இன்டெப்த்தாக உள்ளே போய் பாருங்கள், அவங்க முதல்ல ராஜா சார்கிட்ட தலையில் கொட்டு வாங்கிட்டு தான் அவங்க வந்து தமிழே அமுதே வணக்கம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். எப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளராக இருந்தாலும் இசைஞானி இளையராஜா அவர்களை கடக்காமல் தங்களுடைய இசை பயணத்தையோ அல்லது இசை வாழ்க்கையையோ தொடர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல அநேக இசையமைப்பாளர்கள் ஆமா நான் ராஜா சாருடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பல பேர் இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய இசையை எடுத்து அவருக்கு தெரியாமல்ல தெரிந்தும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவருடைய இசையை எடுத்தே பயன்படுத்தி. ஆனால் இன்றைக்கு நம்ம சந்திக்க வரக்கூடிய நபர் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இசையமைப்பாளர். மெட்ரோ, ராபர், 1000 பொற்காசுகள் போன்ற படங்கள் எல்லாம் இசையமைத்து படங்கள்ல இருக்கக்கூடிய அவருடைய படங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமா இருக்கும். ஒரு அன்னோட்டிஸ்டு ஒரு மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம் மிஸ்டர் ஜோஹன் அவர்கள். இவர் வந்து ராஜா சாரோட ஒரு பிகெஸ்ட் ஃபேன். அப்படிப்பட்ட இவரை வந்து பிடிச்சி நம்ம வந்து இவர் கூட நிறைய விஷயங்கள் ராஜா சார் பற்றி பேசி தெரிஞ்சுக்கலாம். அவரு எப்படியெல்லாம் ராஜா சார்கிட்ட இன்ஸ்பயர் ஆகி பிளஸ் ராஜா சாருடைய இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் கீபோர்ட் பிளேயரா இருந்திருக்காரு, நிறைய இசை ப்ரோக்ராம்ஸ்க்கு இருந்திருக்காரு. ஸோ அந்த அனுபவங்கள் பற்றி எல்லாம் நம்ம கூட பேசக்கூடாது. வணக்கம் ஜோஹன் அவர்களே. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நவீன் சார். நன்றி, நைஸ் மீட்டிங் யூ. ராஜா சார் பொழுது அவரோட சில கச்சேரிகள் நீங்க பயணிச்சிருக்கீங்க. அவருடைய பாடல்களையும் நீங்க அவர் கொடுத்த அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் எடுத்து வாசிச்சிருக்கீங்க. அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்க. இது வந்து ஒரு 4-5 பார்ட்டா தான் நான் பார்க்குறேன். அதாவது பைபிள் ஒரு வசனம் இருக்கும், கண்டு நேசிக்கிறவனை விட காணாமல் நேசிக்கிறவன் பாக்கியவான். நான் அந்த வேர்ட் படிக்கும் போதெல்லாம் எனக்கு புரியல. ஒரு நாள் ராஜா சார் நோட்ஸ் சொல்லும் போது உட்காந்து கீபோர்ட்ல அடி வாசிச்சு அவரை பார்க்கும்போது எனக்கு அந்த நீங்க யோசிச்சு பாருங்களேன் அந்த மூமெண்ட் எப்படி இருந்திருக்கும். ஆமா, இது எப்படின்னா அவர் இப்போ கச்சேரிகள் நிறைய வராரு. ஸோ அன்னைக்கு வந்து அவர் மேடையே அதான் ஏறணும் அப்படின்னு வராரு. அவரு ரொம்ப பெரிய கேப்க்கு அப்புறமா அவர் வேற ஒரு ஸ்டேஜ்ல போய் நிறைய ஒர்க் பண்ணிட்டு பிறகு ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த ஒரு செகண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுதான் என் பிறவியினுடைய பிறவி பலன். இந்த மினிட்டு தான் எனக்கு இயற்கை வந்து என்னை ஊன்றி கொண்டு போயிருக்கோ, இதுக்காக தான் எல்லாமே நடந்திருக்கான்ற ஒரு உணர்வு எனக்குள்ள ஒரு கூஸ் பம் மூமெண்ட். அதாவது பாட்டை கேட்டதை விட ஒரு 1000 மடங்கு ஒரு ரெஃப்ரெஷ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் வந்து ஒரு மாஸ்டர்னா எல்லாருமே சொல்ற மாதிரி கிடையாது. ஒழுங்கா படிக்கல, நான் இசையை ஒழுங்கா படிக்கல, ஆனா அதை வச்சு நாங்க சம்பாரிச்சிட்டு இருப்போம். எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. டு பி ஹானஸ்ட், ஓப்பனா பேசுவோன்ற. அப்போ சில பாடல்களை இசை கச்சேரியில வாசிக்கும் போது ஓ இதுதான் அது, அப்போ இது அதுன்னா அப்ப அது என்னன்ட்டு வெஸ்டர்னை நோக்கி போறோம். ஓ இதுதான் அது, அப்ப இது ஒழுங்கா இது கரெக்டா இருக்குன்னா அப்ப அதை நோக்கி போகணும். அப்போ கர்நாடிகை நோக்கி போறோம், பிரயோகத்தை நோக்கி போறோம், அந்த அந்த அளவுக்குள்ள நோக்கி போறோம். ஓ இதுதான் அது. அப்போ நம்ம என்ன பண்றோம், இதுல இந்த டைனாமிக் இருக்கோ அந்த டைனாமிக் இருக்கோ,
நம்மளால அந்த ராகம் தெரியும். ஆனா ஏன் நம்மளால அந்த ராகத்தை ஒழுங்கா பாட முடியல, நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ அந்த பிரயோகத்தை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு அடையாளப்படுத்துதலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்றுக்கொண்டவனுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் ஒரு ஒரு டாக்டர் மாதிரி ஒரு மாஸ்டர் வந்து நம்ம மாஸ்டர் இளையராஜா. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் தான் ஒரு ஸ்டேஜ். எதை படிக்கணும்னு அடையாளப்படுத்துறது அவருடைய ஒரு ஸ்டேஜ். சூப்பர். 2வது கஷ்டமா இருக்கும் பிரதர் வாசிக்கிறதுக்கு. ஆனா அந்த பேசிக் ஒழுங்கா படிச்சுட்டா அதை விட ஈஸியா வேற எதுவுமே இருக்காது. நீங்க நிறைய ஸ்டேஜ்ல சாருமே வந்து அதை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு ஸ்டேஜ்ல. ஃபார் எக்ஸாம்பிள்னா இந்த பாட்டு இருக்குல்ல, ஸோ அந்த பிட்டு எல்லாருக்கும் அந்த மெலோடி போய் ரீச் ஆயிடுச்சு. தட்ஸ் ஃபார் ஆடியன்ஸ். ஆமா, தட் இஸ் நாட் ஃபார் மியூசிஷியன்ஸ். அப்போ ஒரு அண்ணன் வந்து வாசிக்கிறாரு, இப்படி வாசிக்கிறாரு. சார் இல்ல 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 அது இந்த நோட் அந்த நோட் அப்படி வச்சு அப்போ வேற ஸ்ட்ரிங். அதே பெர்ஃபார்மன்ஸ் சார் சொல்லி கொடுத்த பிறகு அவர் வாசிக்கும் போது ஈஸியா வாசிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்கிறது அது ஒரு ஸ்டேஜ். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம், நம்ம ஒழுங்கா இருக்கிறோமான்ற கிரியேட்டிவிட்டிக்குள்ள மூவ் பண்றது தான் அடுத்த ஸ்டேஜ். இந்த மாதிரி ராஜா சாரை நான் அட்மையர் பண்ணேன். இப்போ வரைக்கும் அந்த ஒரு படிக்கட்டா கட்டிட்டு இருக்கேன். மேபி அது பலாயிரம் படிக்கட்டை நோக்கி ஓடுமோன்றது ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா. ராஜா சாரனுடைய இசையில நீங்கள் பிரமித்த விஷயங்கள் அல்லது இந்த சாங்லாம் எடுத்து வாசிக்கும் போது ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும் தெரியுமா, ஆனா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சாங்ஸ் எல்லாம் இருக்கு சார்? அவருடைய எல்லா பாட்டுமே அப்படிதான். என்ன எப்படி சொல்றது, இப்போ இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மகாத்மா காந்திஜி வச்சுக்கோங்களேன். அவரு 14வது பிள்ளை. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? எல்லாருமே புள்ளதான். ஆமா, என்ன கேட்டீங்கன்னா நான் மகாத்மா காந்திஜின்னு சொல்லுவேன். ஆமா. ஸோ அப்போ நான் வந்து அங்க உட்காந்து வாசிக்கிறேன். அந்த நொட்டேஷன்ஸ் பார்க்கும்போது இவ்வளோ ப்ராக்ரெஷன்ஸ், டிசிப்ளின் வந்து ஒரு மனிதன் வாழ்றதே கஷ்டம். ஆனா அந்த டிசிப்ளின் எடுத்துட்டு போய் மியூசிக்கல்ல வைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆமா, அன்பிலீவபிள் அது. அப்போ இஃப் யூ ஸ்டடி ப்ராப்பர்லி அவருடைய எல்லா பாட்டும் ரொம்ப ஈஸி. நம்ம இங்க ஒழுங்கா படிக்கலாம். அவருடைய ஒரு சின்ன பிட்டு கூட கஷ்டம். இததான் நான் வந்து கச்சேரியிலயும் சரி, இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம கவிஞர் கபிலன் வந்து ஒரு ஒரு கவிதை எழுதினார். என்னன்னா, அவருடைய வேட்டியிலிருந்து உருவப்படும் ஒவ்வொரு நூலை வைத்து கொண்டு இங்க பல பேர் பம்பரம் விளையாடி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு எனக்கு அது அவரு வேற யாரையும் சொல்லல, எங்களெல்லாம் சொல்ல மாதிரிதான். ஸோ தட் இஸ் த மெயின்லி திங். ஜஸ்ட் ஒரு 4 பார் போதும். நான் ஏன் அவ்வளோ தூரம் பண்ணேன்? யுவன் சாரே வந்து ஒரு ஸ்டேஜ்ல சொல்றாரு, தென்றல் வந்து தீண்டு மாறுதம்மா, அந்த ஒரு சின்ன பிட் மட்டும் எடுத்து வச்சுட்டு அவர் ஒரு பாட்டே பண்ணி ஹிட் கொடுத்துருக்காரு இல்லையா? அந்த ஒரு பிட் மட்டும் எடுத்துட்டு அப்பதான் சொல்ல, ஓஹோ இது வந்து விதி விலக்கு, நம்ம தான் அப்படி இல்லை, எல்லாருமே அப்படி. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஏதாவது ஒரு பாடல்கள், ஏதாவது நீங்க வியந்த பிஜிஎம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலது? வியந்த பிஜிஎம்ஸ்னா சார், நான் சொல்றேன் இந்த பிட் வந்துட்டு கண்டிப்பா எல்லா கீபோர்ட் பிளேஸ்க்குமே இசிஜி மூமெண்ட்னு சொல்லலாம். நீங்க அந்த நேரத்துல போய் அந்த கீபோர்ட் பிளேஸ்க்குடைய ஹார்ட்ல வந்து அந்த இசிஜி வச்சிட்டீங்கன்னா அது ஓடும் 200 பிட்ல. ஒரு பிட் 2 பிட்ல சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ இந்த பாட்டு இந்த ராகம்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாத மாதிரியான ஒரு நிறைய டச்சஸ் வந்து பிரயோகப்படுத்திருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பாட்டுல வர நோட்டேஷன்ஸ் இது பிரயோகமா பார்த்தா அது ஒவ்வொரு ராகமா அங்கங்க ஒரு இடத்துல போய் நிற்கும். ஆனா இந்த இசிஜி மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய பாட்டுல இந்த பாட்டு, அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எங்க எல்லாருக்குமே கிளிக் 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 கிளிக். ஸோ சார் வந்து சைக்காலஜிக்கலா அந்த ஓப்பனிங்லேயே கூட பாத்தீங்கன்னா டுப் டுப் டுப்னு வச்சுரு, எல்லா கான்சன்ட்ரேட்டா அந்த டெம்போக்குள்ள வாங்க, சைக்காலஜிக்கலா அந்த ராகத்துக்குள்ள வந்துரு.
ஸோ இது வந்து ஒரு லைவா ஒரு 2000 பேர் 3000 பேர் பார்க்குற ஒரு கல்யாண கச்சேரியா இருக்கட்டும். அந்த ஒரு மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆகிடும். கச்ச 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 கச்சன்னு கத்திட்டு இருப்பாங்க. எப்படியாப்பட்ட ஒரு சவுண்டாக இருந்தாலும் அங்கே அப்படியே அரெஸ்ட் ஆகி நிற்கும். இந்த பாட்டு பெர்ஃபார்ம் நான் ஒரு ஒரு 200 மேடையில் இந்த பாட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம்னா அந்த 200 மேடையிலையும் இதான் நடந்திருக்கும். அவ்வளோ டீப்ஸ். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேர்ட் பிஜிஎம் வரும் பிரதர், பியானோ பிட். எப்படின்னா மழை நாங்களே மறந்துடுறோம். பாக்குற எனக்கே இவ்வளவு பயமா இருக்கே. இல்ல எல்லாமே அந்த அதாவது அந்தி மழை பொழிகிறது இவ்வளவு தூரம் இருக்குல்ல அந்த 4 பார் முடியறதுக்கு. ஆனா நொட்டேஷன் ப்ராக்ரஷன் எப்படி இருக்கும்னா அந்தி மழை பொழிகிறது தெரிகிறது அப்படின்னு சிங்கிபேஷன்ஸ்ல நிக்கும். இப்போ அந்த 4வது கவுண்ட்ல நான் இவ்வளவு சஸ்டெயின் எடுக்கணும். அது இல்லாம கீழே இன்னொரு ஒரு அண்டர் கிரவுண்ட் மேட்டர் ஒண்ணு இருக்கு. இப்போ டைனாமிக் இருக்கு. இவ்வளோ மேட்டரா அந்த ரெக்கார்ட்ல இருக்கும். ஸோ இத்தனை விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணி ஒரு கீபோர்ட் பிளேயர் அங்கே வாசிக்கும் போது 100% இசிஜி மூமெண்ட். இதே மாதிரி வேற பாடல் இதே மாதிரி இந்த பாட்டுலயும் ஏற்பட்ட இன்னொரு இன்சிடென்ட் சொல்றாங்க. இது ராஜா சாருக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம். முன்னாடி எங்களுக்கு லக்ஷ்மண் ஸ்ருதி அங்கிள் ஒரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படி இல்லை, நீங்கெல்லாம் எப்படி இருக்கணும்னா இப்படிதான் நீங்க பேசிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா நாங்க எல்லாமே வந்து ஒரு சிங்கத்தை வெளியே வந்து சர்க்கஸ்ல பார்க்கலாம், அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். நாங்க எல்லாருமே ஒட்டுமொத்த ஆர்கெஸ்ட்ராவே சிங்கத்தினுடைய குகைகளை போய் உட்காடுறோம். எவ்ரி மூமெண்ட் இது இசிஜி மூமெண்ட். ஆமா. அப்போ வந்து என்னன்னா இந்த நான் தேடும் செவந்தி பூ இது அவர் வேற பாடுவாரு. ஆமா. சார் வந்துட்டு வரத்துக்கு முன்னாடி நாங்க ரிகல்சல் பார்க்கணும்ட்டு நாங்க முற்படுறோம். வந்தோடனே ஒரு இளையராஜா சார் வாய்ஸ் பாடுற ஒரு சிங்கர் பாடிட்டு இருந்தாரு. நேரா வந்தாரு சார். ஒரிஜினல் இருக்கும்போது எதுக்கு டூப்ளிகேட் இல்லாரு? அக்கையே எங்களுக்கு வந்து ஐயோ ஸ்டார்ட் நம்பர் 1. இது இப்ப என் கூட பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருக்குமே இந்த மூவ்மெண்ட் ரொம்ப அத்துப்படி. ஒரிஜினல் இருக்கும்போது எதுக்கு டூப்ளிகேட்? முடிஞ்சது கதை. இப்ப என்னன்னா இந்த ராகம். ஆனா இதுக்கு வந்து பஞ்சமும் இருக்கு, அதனால அந்த கார்டு கொடுக்க முடியாது, போகாது அப்படி வராது, அப்படி நிக்கும். அப்போ எங்க நிறைய மியூசிஷியன்ஸ்க்கு இந்த பாட்டு என்னன்னா இது 5 ஸ்ருதியா 2 ஸ்ருதியா. ஒவ்வொருத்தவங்க 5 ஸ்ருதிக்கு சரிகமா பண்ணி செய்து வச்சிருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க 2 ஸ்ருதி. இந்த போராட்டத்தை நாங்க ராஜா சாருக்கு போக முன்னாடியே நாங்க பேசி சண்டை போட யாரா வெயிட்ல பார்த்துட்டு 5ஆ 2ஆ அப்படின்னு போறோம். சார் கிட்ட உட்காந்து போது இந்த பிஜிஎம் முடியுது. இந்த செகண்ட் பிஜிஎம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பிட் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேட்டாரு, என்னது இது டிங் 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 டிங்னு வருது, இப்படியா ஒரிஜினல் இருக்குதுன்னு கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க, இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஐயோ, ஒண்ணுமே கை காலே ஓடாது. அதுக்கப்புறம் ஒண்ணுமே புரியல. வந்து கிட்ட வந்துட்டாரு, என்னது இது அப்படின்னு. நாங்க வந்து கிட்டத்தட்ட பல வருஷமா இதான் வாசிட்டு இருக்கோம். இதைத்தாங்க நாங்க டெய்லி வாசிக்கிறோம்.
அப்போதான் எங்களுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு வந்துட்டு அது வந்து அன்னைக்கு வாசிச்ச ஒரு கீபோர்ட் பிளேயர் பேரை சொல்லி அப்போ நாங்க அப்படி வாசிச்சோன்ட்டு ஃபிங்கர் மூமெண்ட் வந்து ஒரு 20 மூமெண்ட்னா அதுல ஆக்சுவலா அவர் கொடுத்துருக்க நோட்ஸ்ல ஒரு 8 மூமெண்ட் தான் ஃபிங்கர் மூமெண்ட். மீதி உள்ள 12 மூமெண்ட்டையும் இந்த பெண்டர்ல தான் அவங்க வந்து வாசிச்சிருக்காங்க. இப்ப அதை வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. பெண்ட் 2 ஸ்கேல் பெண்ட் பாதிதான். இப்படி போனா வேற நோட் போயிடும். இங்க நிக்கணும். அப்போ பாருங்க இது வரைக்கும் வாசிடலாம். அதுக்கப்புறம் தான் விஷயமே வச்சிருக்காரு. இந்த ஃபுல்லு ஆஃப்னு பிச் பெண்டருக்காகவே ஒரு பிஜிஎம் பண்ணி வச்சிருக்காரு. அப்போதான் நான் தெரிஞ்சு இது எத்தனை பேருக்கு தெரியும். எவ்வளவு வேலையில செஞ்சுட்டு சைலண்டா இருக்காருல்ல அவரு. சார் இதெல்லாம் அவர் எப்படி அனலைஸ் பண்ணி தப்பு அப்படின்னு பிடிக்கிறாரே தெரியலையே சார். பாருங்களேன், அதாவது வந்து ஸோ இந்த மாதிரியான ஒன்று லைவ்ல வாசிக்கும் போது எப்படி யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஒரு அப்படி ஒரு நோட் போனாலுமே அபஸ்வரமா இருக்கும். டப்புன்னு திரும்பிடுவாரு அவரு. ஸோ இந்த மாதிரி பாருங்க இப்பயே சிக்குது எப்படி இருந்திருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்கு. கார்ட்ஸ் கூட இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா நான் தேடும் செவந்தி பூவிது ஒரு நாள் பாடம் தந்தையில் பூத்தது போவோம் இது ஆசோ போவோம் இனி காதல் தேசம். இதுதான் ஒரிஜினல்ல இருக்கும். இதைதான் நாங்க அங்க போய் அவருக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா இப்ப நான் செகண்ட் கீபோர்ட் பிளேயர்னா என்னுடைய சிங்கிபேஷன்ஸ் தான் எனக்கு இருக்கும். எனக்கு வந்து மெலடியே. அப்போ என்னன்னா போவோம் இது அது ஒரு ஃபீல்ல கை வந்து எங்கேயாவது கிரியேட்ல உள்ள விழுந்துரும் இல்லையா. அந்த மினிட் கட் பண்ணி ஏன் அங்க ஒரு கார்டு எப்படி போகுது பட் இட் சவுண்ட்ஸ் குட் சேஞ்ச் அது அப்படியே வச்சுக்கோ அப்படின்றாரு. ஸோ அப்போ எங்களுக்கு என்ன அவரை பத்தின ஒரு டீட்டெயில் சாரை பத்தி எதாவது சொல்லுன்னு கண்டு நேசிக்கிறோம் காணாமல் தானே நாங்கள் இது வரைக்கும் அவரை நேசிச்சிருப்போம். அப்போ பார்க்கும்போது ஐயோ சார்கிட்ட தப்பா வாசிக்கூடாது, அது அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆனா அவர் அப்படி இல்லை. He encourage something which is new. கரெக்டா இருந்தா என்கரேஜ் நிறைய மியூசிஷியன்ஸை ராஜா சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. நீங்க நமக்கு வெளியே தெரிஞ்சது ஒன்னா வேற ஏதாவது ஒரு பாடல்ல அவங்க தெரிஞ்சிருக்கலாம். நீங்க இன்டெப்தா உள்ள போய் பாருங்க. அவங்க முதல்ல ராஜா சார் கிட்ட தலையில கொட்டு வாங்கிட்டு தான் அவங்க வந்து கண்டிப்பா எனிபடி நீங்க சொல்லுங்க எனி லெஜெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்க ரசித்த வேற சில பிஜிஎம்ஸ் ரசித்தன்னு சொல்றது கத்துக்கிட்டதுன்னு தான் சொல்லணும். இப்ப நான் பிச் பெண்டருக்காக ஒரு கம்போசிஷன் சொன்னேன் இல்லையா. பிச் பெண்டே இல்லாத ஒரு கம்போசிஷனை அப்படியா அப்படின்ற ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ராஜா சாருக்கு நான் ராஜா சார் அப்படின்னு சொல்லும் போது லைவ்னு சொல்றோம் எல்லாருமே. பட் அவர் எந்த அளவுக்கு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாரோ அதுக்கு ஈக்குவலா வந்து டெக்னாலஜி அவர் தான் இன்ட்ரோடியூஸே பண்ணியிருக்காரு தமிழ் இண்டஸ்ட்ரியினுடைய. நாட் தமிழ் இந்தியன் சினிமானுடைய ஒரு டெக்னாலஜிக்கல் ஒரு கம்போசர் அவரை சொல்லுவேன். அதுக்கு ஒரு 1000 பக்கம் தீசிஸே எழுதலாம்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு ஒரு பெஸ்ட் கீபோர்டு வந்திருக்கும். அந்த பெஸ்ட் கீபோர்ட்ல இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கிட்டு அதுல என்ன முத்து இருக்கோ அதை மட்டும் எடுத்து பாடல வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா பொத்தி வச்ச மல்லிகை மோட்டு காலங்காலமா கேட்டிருப்போம். எப்படி ஒரு 40-50 வருஷம் இருக்குமா. ஆமா கம்போசிஷன் 40 இயர்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ வந்து நான் வந்து அங்க போய் கச்சேரியில் ஐ மீன் அவருடைய ரிஹர்சல்ல வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா நாங்க அந்த பிஜிஎம் ஞாபகம் இருக்குல்ல, இது லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கும், வயலின்ல இருக்கும்.
இப்படி ஒரு போகும். வாசிடுவாங்க. அப்போ வந்து நாங்க என்ன பண்ணுவோம், இப்படி வந்து வாச்சிருவோம் ஈஸியா கச்சேரியில. எனக்கும் அதான் தோணுச்சு, கரெக்டா தானே இருக்குது. எல்லாரையும் பண்ணேன்னு கேட்டாங்க. ஓ, அப்போ அப்போ ரொம்ப ஒரு புரு அங்கிள், புரு சார், அப்புறம் புருஷோத்தமன் சார். என்னது இது, நான் முன்னாடியே நாங்க நோட்ஸ் எல்லாம் நாங்க ஷேர் பண்ணிட்டு எழுதிட்டு இருந்தோம். அப்போ அவரு இப்ப பரமான்னு சொல்லிட்டு வயலினிஸ்ட், அவரு ஜூட் அங்கிள், இவங்க எல்லாம் சாருடைய ஆமா, பெரிய வீரர்கள் அவங்க. நம்ம என்ன இது, அதான் அது இல்லையே இது, அப்ப எது அப்படின்ட்டு ரிகல்சல்ல சாரே வந்து அதை டச் பண்ணி காமிச்சாரு. எப்படின்னா அப்பதான் நான் சொன்னேன், இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு இந்த பாட்டு வாசிக்கலாம் போல இருக்குதுன்ட்டு. என்னன்னா இப்படி இருக்கச்ச, அதாவது பாருங்க, இப்போ 100% தெரியுது. ஆமா, முன்னாடி பாருங்க, இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ அதுதான் சொல்றேன், ஒரு 100% மியூசிக்கலி நம்மளுடைய டிசிப்ளினை டெவலப் பண்ணணும்னா ராஜா சார் பாட்டை கேட்கணும், அந்த ஸ்கோரை பார்க்கணும், அதில் கற்றுக்கணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நீ என்ன மியூசிக்கை எப்படி படிக்கணுன்றதுக்கான ஒரு அடித்தளம். ஸோ அதான் சாரே சொல்லுவார் பாருங்களேன், 1000 பேரை இன்ஜினியர் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போங்க, ரிட்டர்ன் வரும்போது அவன் ஒரு இன்ஜினியர். அதே 1000 பேரை கொண்டு போய் இசை கற்றுக்க சொல்லுங்க, அதில் யாரோ ஒரு 2-3 பேர் மட்டும் தான் இசை கலைஞனா ஆமாம். இது வந்து ஒரு இப்போ மொழி மாதிரி இசையை நினைக்கிறோம், ஆனால் அது மொழி மாதிரியான இசை கிடையாது. இது வந்து ஒரு தகுதி. இப்போ எப்படி சொல்லலாம்னா, இங்க இருந்த இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இன்னைக்கு உருவாகலை, உலகம் தோன்றின நாள்ல இருந்தே தான் இருக்கு. ஆனா நான் அதை எப்படி டெலிஃபோனா யூஸ் பண்ணணும்னு நான் ஒரு 200 இயர்ஸ் முன்னாடி தான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி இசை என்பது ஒரு பூதம், பஞ்சபூதம் மாதிரி, அது ஒரு பூதம். நான் அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் என்னுடைய ஸ்டுடியோ நேமே வந்து பஞ்சவின்னு வச்சிருக்கு. பிகாஸ்னா பஞ்சபூதத்தினுடைய ஒரு வினை. இது எல்லாமே அவருடைய மியூசிக்லயும் அந்த மியூசிக் மூலமா வச்சிருக்க புரட்சிகளையும் தான் உணர்ந்தது, தெரிந்தது, கத்துக்கொண்டது. அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், உங்களுடைய படங்கள்ல நீங்க நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பத்தி ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. அவருடைய படங்கள்ல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்க வியந்து பார்த்தது, இந்த சீனுக்கு இப்படியெல்லாம் எப்படி பண்ண முடியும், அல்லது இந்த சீனை இப்படியெல்லாமா கூட எலிவேட் பண்ண முடியும் அப்படின்னு பண்ண அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ சமீபமா நான் வந்து விருமாண்டி படம் பார்த்தேன் சார். 2 தளம் இருக்கும். ஒரு ஆடியன்ஸை போய் ஃபுட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு படைப்பாளியினுடைய ஒர்க். இன்னொன்று அதில் இருக்கிற இன்டலெக்சுவல் டெக்னீஷியன்ஸ்க்கு ஃபுட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சார் அடிக்கடி சொல்லுவார், சைலண்ட். அப்போ படிக்காதவன் ஈஸியாக சைலண்ட் விட்டுட்டு போயிடலாமே படத்தில். மியூசிக்கே தெரியாதவன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது சைலண்ட்டை விட்டுட்டு போயிடலாம். சைலண்ட். ஆனால் அங்கே தான் அதனுடைய ரோல் பிளேவே இருக்கு. எப்படின்னா, கமலஹாசன் சார் வந்து ஒரு டைலாக் பேசிக்கிட்டு இருப்பாரு, உன்னுடைய உள்ளாடையினுடைய சைஸ் என்னன்னு ஆப்போசிட்ல இருக்கு. அந்த ஞாபகம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம் அது. அங்க ஒரு மியூசிக் போட்டாலும் குழப்பம். யாருக்கு மியூசிக் பண்ணணும், எதுக்கு மியூசிக் பண்ணணும், ஏன் மியூசிக் பண்ணணும்ன்ற ஒரு கேள்வி எப்பவுமே திரை இசையில இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்மையர் பாயிண்ட் வந்து ஹாலிவுட். அவங்கள மாதிரி பண்ணணும். ஆனா நான் ஒரு தைரியமாவே சொல்லுவேன், மேபி இன் ஃபியூச்சர் ஆஃப்டர் 50 இயர்ஸ் நாட் அவ்வளோ லாங் கூட இல்லை, ஃபியூச்சர்ல ராஜா சாருடைய பாட்டை எடுத்து இவங்க கிராமரிட்டிக் ஒர்க் பண்ணி தே வில் கீப் அஸ் அ லெசன். ஒரு சீனை இப்படிதான் நீங்க ஹேண்டில் பண்ணணும்ட்டு. ஸோ இப்போ கம்மிங் டு தி பாயிண்ட், விரும்பாண்டிக்கு வருவோம். எங்கேயுமே மியூசிக்கே இருக்காது அந்த இடத்துல. இது இன்ட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஜெயிலர் வந்து சொல்வாரு, ஓபன் பண்ணி என்ன ஒழுங்கா சொல்லு அப்படின்னு மூடிட்டு போவாரு. எங்கேயுமே இருக்காது. ஆனா சைலண்டா டைலாக்கும் அதிகமா இருக்காது. இருக்காது. ஸோ அப்போ அந்த இடத்துல
ஒரு ஒரு 20 செகண்ட்க்கு அப்புறம் ஒரு சின்ன மெலோடி அடி ஓபன் பண்ணுவார் பாருங்க. இப்ப இந்த படத்துக்கு இந்த கிளைமேக்ஸ்க்கு ஏன் அந்த மியூசிக் தேவைன்றது நீங்க அந்த சீனை பார்க்கும்போது அந்த மியூசிக் வந்துச்சா என்னன்றது நீங்க மறந்துடுவீங்க. அந்த படத்தினுடைய கண்டென்ட்குள்ள போய் லாக் ஆவீங்க. இது ஒரு படம் இல்லை சார், அவருடைய எல்லா படத்திலும் நான் வந்து ஒரு டெக்னீஷியனா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ மேபி டைரக்டர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்ன இது. இப்போ பேசிக்கலி கீஸ் இருக்கு, அமுத்துதெல்லாம் மியூசிக் அப்படின்ற மாதிரியான ஒரு அவைலபிலிட்டி இப்போ வந்துடுச்சு. நிறைய மியூசிக் ஸ்கூல்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் பேக்கேஜஸ் நிறைய இருக்கு. நெட்டில் ஓப்பன் பண்ணாலே சார் சொல்கிற மாதிரி வெட்டிங், கட்டிங், ஒட்டிங்ஸ் அவைலபிள் இருக்கு. இதை வந்து ஒரு தகுதியாக தான் லாட் ஆஃப் பீப்புள் சேலிங் தட். தேவையில்லாத லூப்ஸ், தேவையில்லாத விஷயங்கள்லாம் சேல் பண்ணி ஜென்ரேஷனை வந்து படிக்க விடாம கெடுக்கிறாங்கன்னே நான் ஓப்பனாக சொல்லலாம். இது வந்து ஒரு ஒரு போதை பொருள் மாதிரியே சொல்லலாமே. இப்போ நம்ம ஒரு படிக்க போற பிள்ளைய நீங்க அதை விட்டுட்டு வேற ஒரு டைமென்ஷனுக்கு திருப்புறது சமூகம் இல்லை. இந்த சமூகத்தை வச்சு சம்பாரிச்சிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கு இப்போ கரண்ட்ல இருக்கிற பீப்புள்ஸ். நான் யாரையுமே பாயிண்ட் அவுட் பண்ணல, பட் நல்ல கம்போசர்ஸ் இருக்காங்க, அவங்கள அடையாளம் காட்டிட்டு கீழே அவங்களுக்கு மற்ற வேலை செய்யறவங்களாம் இதை வித்துன்னு இருக்காங்க. இந்த மாதிரி விஎஸ்டிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கட்டும், அதா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், பிளகின்ஸ் எல்லாமே. ஸோ என்னுடைய கருத்து என்னன்னா, சாருடைய when there is a performance there is a music, when there is a no performance it is a work. It's just a work. Anybody can do that. ஸோ இப்போ அவங்களுக்கே அது தெரியணும், இதை நம்ம பண்ணலையே, நம்ம ஏன் இதை வந்து பேரை போட்டுக்கணுன்ற மாதிரிலாம் இருக்கணும். ஸோ அதனால நீங்க கத்துக்கணும்னா சாருடைய பேக்ரவுண்ட்ஸ்க்கு நீ எந்த ஒரு படம் எடுத்தாலே போதும் சார், அதுலேருந்தே நீங்க வந்து லைஃப் லாங் அவ்வளோ படம் பண்ணலாம். அவருடைய படங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், அதாவது ரீ ரெக்கார்டிங், அதை பற்றி சொல்லுங்க. நான் வந்து ஸ்கூல்ல இருந்துட்டு முடிச்சுட்டு வர்றதுக்கு 3:15 ஸ்கூல் விடுவாங்க. கரெக்டாக 3:40க்கு, அதாவது 3:20, ஒரு 5 மினிட்ஸ் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். வாக்கபிள் டிஸ்டன்ஸ். வந்த உடனே எனக்கு என்னுடைய டெய்லி இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அந்த பொண்ணு வந்துக்குது, இந்த பொண்ணு இப்படிலாம் ஒரு எனர்ஜி இருக்கும்ல, யூஸ்வலாக எல்லா மனிதனுக்கும் இருக்கிற ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி. அப்போ ஸ்கூல்ல இருந்து வரும்போது எனக்கு எப்பவுமே எனர்ஜி அதிகமாகும். ஏன்னா காலையில இருந்து என்னுடைய வேலையை நான் செஞ்சிருக்க மாட்டேன், இப்ப வீட்டுக்கு போய் தான் என் வேலையை செய்ய போறேன்ற ஒரு ஆனந்தம் இருக்கு. பிகாஸ் ஐம் கோயிங் டு பி வித் மை மியூசிக். அப்போ வந்த உடனே சாப்பாடு ஆரம்பிப்பேன். கரெக்டா இன்டர்வல்ல இருந்து அடுத்த ரீல் ஓடும். ராஜா சாருடைய படம் கேடிவியோ காலேஜ் சன் டிவிலையோ, அது மேட்னி ஷோ 3 மணிக்கு ஓடும். அங்க சாப்பிட்டுக்கிட்டு பார்ப்பேன் சார். அப்போ இருக்கும் பாருங்க அந்த ஒரு எமோஷனல், அந்த ரீ ரெக்கார்டிங்ஸ் பக்குன்னு மண்டியில போய் வரும். இப்படி சொல்லுவோம் சார். இப்போ நாயகன் படம் எடுத்துப்போம், டார்க் காமெடி அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஆமா, இப்ப பேசுறாங்க சொல்றோம் டார்க் காமெடி. இப்போ ராஜா சார் வந்து எப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்சர்ன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் எங்களுக்கு படிப்பு. இது தெரிஞ்சுக்கிட்டா தானே நாங்க அந்த மாதிரி வளர்றதுக்கான ஒரு உத்தியோகம் இருக்கும். இப்போ நீங்க ஒரு கோவில்ல வந்து ஒரு மேரேஜ் சீக்வன்ஸ் நடக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு ப்ராஸ்டியூஷன் ஏரியால ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதை கட் பண்ண உடனே கோவில்ல இவங்க 2 பேரும் வாக் பண்ணிட்டு பேசிட்டு வருவாங்க. சைலண்டா தான் இருக்கும். இந்த டைலாக் ஒன்று இங்க இருக்கும், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு பேசும்போது கோவில் பெல் வந்து ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ரீ ரெக்கார்டிங்கே இருக்காது, கோவில் பெல். அப்போ அந்த எமோஷனை அவர் அங்க கன்வே பண்ண விதம் எப்படி இருக்கும்னா, கிளிங் 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 நீ ஒரு காதல் சங்கீதம், அந்த பாட்டுக்கான ஒரு லீடு. அந்த ஒரு பாட்டுல அவங்க குழந்தை பெற்று அவங்களுடைய எல்லா அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கிராஃபே அந்த ஒரு சாங்ல முடிஞ்சு அதுக்கப்புறம் வேற கதைக்கு போயிடும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இப்ப இதுக்கு லீடு எங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ரீ ரெக்கார்டிங் தான். அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, இது ஒரு சீக்வன்ஸ் அடிச்சாரு, இது ஒரு கமர்ஷியல் மூவி, அந்த மூவி இந்த மூவி.
இந்த இந்த இடத்துல அந்த ரீரிகார்டிங், அப்புறம் அவங்க தாலி கட்ட போற அந்த நேரத்துல வர அந்த நாதஸ்வரம், அந்த தவில், இந்த ஒரு எமோஷ்னலி வர அந்த அந்த அதாவது ஒரு சமஸ்கிருத வேர்டு எடுத்துட்டு வந்து அங்க உள்ள வச்சு, இதெல்லாமே வந்து அந்த ஒரு சயின்ஸ், அதாவது ஜியாகிரபின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஒரு பொசிஷனிங்க அவர் அங்க பண்ணுவாரு. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சீனையும் இவ்வளோ இது ஒருத்தர் அணுகுமுறை பண்றாரு. இன்னைய ட்ரெண்ட்ல எங்களுக்கெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, நட்ஜின் இருக்கு, அது இருக்கு, எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும். அன்னைக்கு வந்து இது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி நான் என்ன பண்றேன், என்னுடைய சவுண்டிங் குருநாதர், அவரு ஒரு பெரிய லெஜண்ட், லக்ஷ்மி நாராயணன் சார், அவர்கிட்ட வந்து நான் கேட்குறேன், அண்ணா எப்படிண்ணா ராஜா சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி இது ஆன் டெம்போவில் எப்படி பண்ணீங்க? இப்போ த கிரேட் எடிட்டர் வந்து லெலின் சார் கிட்ட கேட்குறேன், எப்படி இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க? சார் ஸ்கோர் கொடுத்துட்டாரா, இல்லை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கரெக்ஷன் பண்ணீங்களா? டெக்னிக்கலாக கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னது ஸ்கோரு சாரு நீ 2020 இருந்துகிட்டு நீ இளையராஜா சாரை பாக்குறியா? அவர் சொன்ன, யூ கோ டு 1980s, அன்னைக்கு என்ன டெக்னாலஜி இருக்குன்னு உக்காந்து ராஜா சாரை பாரு, அப்போதான் தெரியும் who is இளையராஜா அப்படின்னு. எனக்கு புரியல இவர் என்ன சொல்றாரு. இல்ல அதே கீபோர்டு தானே இருக்கு, அதே DX1 அன்னைக்கு இருந்தது, OW இருந்தது, திலீப் சார் வாட்ச், ஐ மீன் ரஹ்மான் சார் வாட்சிருக்கு, எல்லாருமே வாட்சிருக்காங்களே, என்ன இருக்கும்? அப்போதான் அவங்க வந்து எங்களை மாதிரி இருக்கிற இசையமைப்பாளர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த, அதாவது பார்த்திராத ஒரு தெரியாத விஷயம் இல்லை, தெரியும் அனலாக்ல ஒர்க் பண்ணோன்னு தெரியும், பட் பார்த்திராத ஒரு விஷயத்த அங்க ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. அப்போ எப்படின்னா, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வந்து காலையில எல்லாரும் போயிடுவாங்க, நொட்டேஷன் சார் கிட்ட இருந்து வந்துடும், எல்லாரும் நொட்டேஷன் சார் வந்துரும்ன்றது மட்டும்தான் பேசியிருப்போம், அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு தெரியாது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க போட்டி போட்டு நான் நம்ம தப்பா வாசிக்கூடாது, நம்ம இப்படி எல்லாம் முடிச்சிடும், ப்ராக்டிஸ் பண்ணிடும். ஓகே, மியூசிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 தக 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 தான், இவ்வளோதான் எங்களுடைய ரேஞ்ச். ஆனால் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அன்னைக்கு என்னன்னா, இந்த மியூசிக்கை எந்த இடத்துல போய் வைக்கணும், இப்போ இந்த இடத்துல இது மியூசிக் வருதுன்னா இதுக்கு ப்ரீ இன்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரேஞ்ச் இருக்கு, அதை எப்படி அந்த கண்டக்டர் வந்து கன்வே பண்ணுவார், இந்த கண்டக்டருக்கு ஒரு இசையமைப்பாளர் எப்படி கொடுப்பாருன்றது இட்ஸ் வெரி பிக் சார். என்னன்னா, நீங்க ரீலுடைய ஒரு பாசிட்டிவ் வந்து ஸ்டுடியோக்கு வந்துடும், ஒரு வாட்டிக்கு மேல நீங்க போனோன்னா திருப்பியும் அந்த பிளே ஆன தூரம் ரீவைண்ட் பண்ணணும், சார் ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் போட்டு திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கணும். அங்கேயா அது 1 2 அது கபிலன்னா கண்ணதாசனா, இப்படிலாம் இருக்கக்கூடாது. சொல்லுது புரியுதுங்களா? டவுட்ஃபுல்லா அவுட், அப்படிதான் அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி. ஒரே ஒரு வார்த்தை, ஐயோ he can't do it, ஒன்ஸ் முடிச்சிருவாங்க. அப்போ சார் வந்து இதை பார்ப்பாரு, எழுதுவாரு, ஸ்கோர் போவாரு. அப்போ எப்படி நடக்கும்னா, இந்த இடத்துல ரெக்கார்டிங் பண்ணோன்னா அதுக்கு முன்னாடி அவங்க மார்க்கிங்னு ஒன்று போடுவாங்க. மார்க்கிங்னா ஃபிலிம்ல ஒரு கோடு கிழிச்சிருப்பாங்க, ஒரு கோடு கிழிச்ச உடனே ஆல் மியூசிஷியன்ஸ் எது ரெக்கார்ட் ரெடி ஆயிடுவாங்க. ஓகே, கோடு கிழிச்சிட்டாங்க, ஓகே ரோலிங், அது வேற ஒரு ஃப்ளோர்ல இருக்கும், கேட்கணும் ரோலிங், கீழே இருக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்டார்ட் ரெக்கார்ட், அப்புறம் இவர் ஒரு கியூ கொடுப்பார். இப்படி 3 பேருனுடைய சிங்குபேஷனை தாண்டி தான் நம்ம பார்க்குற ஒவ்வொரு ரீரெக்கார்டிங்கும், நம்ம பார்க்குற ஒவ்வொரு கரெக்ஷன்ஸும், நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும். சரி, அப்போ ஒரு மியூசிஷியனை ஈஸியாக குழப்பிடலாம் சார், ஒரு டெக்னீஷியன். நான் அங்கே சொல்லலையே, நான் இங்கே தானே சொன்னேன், நான் அப்படி பண்ணலையே, நான் இதை தானே பண்ணேன்னு. இப்போ அப்படிதான் இருக்கு சூழ்நிலைகள் சில நேரங்கள்ல. அப்போ வந்து ராஜா சார் வந்து எந்த அளவுக்கு அதில் ஹோம்ஒர்க் பண்ணி அதை வந்து எந்த அளவுக்கு அதில் ஒரு ஜீனியஸ்னஸ் வச்சிருந்தா, அவ்வளோதான் முடிஞ்சுது. நீ என்ன சொன்ன? இப்போ ரீசெண்டா கமல் சார் கூட சொல்றாரு, நான் ஒரு வாட்டி தான் விஷுவல்ல போட்டு காமிச்சிட்டு வந்தேன், ஆனா வேற ஒரு கம்போசர் பண்ண பாட்டுக்கு, வேற ஒரு கம்போசர் பண்ணி எடிட் பண்ண ஒரு ஷூட்டுக்கு
ஒவ்வொரு ரீட்ஸுக்கு பிடிச்சிருக்காரு அப்படின்னும் போது இப்படிப்பட்ட ஒரு ப்ராக்டிஸ் தான், இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், இப்படிப்பட்ட ஒரு விஷன்ஸ் தான். டூ காம்ப்ளிகேட்டட் சார். அது டப்பிங்காக இருக்கட்டும், ரீரெக்கார்டிங்ஸாக இருக்கட்டும். இன்னொன்று நான் வந்து ரொம்ப ஒரு தாழ்மை வேண்டுகோளாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்ன மாதிரி இருக்கிற நிறைய கொலீக் ஃப்ரெண்ட்ஸ் டைரக்டர்ஸ், மெயின்லி அந்த ஜானரை நோக்கி போகிறவங்க எல்லாருக்குமே சொல்ல வருது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய படிப்பு சினிமாவில், மியூசிக்கில், படைப்பில் இருக்கணும்னா ஒன்னே ஒன்று கான்ஃபிடென்ஸ் சார். தவறான ஒரு இசை, நல்ல ஒரு இசைன்னு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. வாலி சார் என்கிட்ட அடிக்கடி என்னை புரிய வச்சாரு. எனக்கு அன்னைக்கு புரியல, ரொம்ப லாங்க்கு அப்புறம் தான் அது புரிஞ்சுது. எந்த தராசை வச்சு நீ நல்லது கெட்டதுன்னு அளவுகோல் எடுவேன்னு எனக்கு சொல்லுன்னார். எந்த தராசை வச்சு. அப்போதான் எனக்கு ராஜா சார் வந்து பத்திரிகையில பேசும்போது, நீ எந்த அறிவை வச்சு இந்த கேள்வி என்கிட்ட கேட்கிறேன்னு கேட்ட அந்த வேர்டு புரிஞ்சுது. ஓஹோ, நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கே ஒரு அறிவு ஒண்ணு தேவை. அப்ப அந்த அறிவு மியூசிக்கல நம்ம ஜட்ஜ் பண்ணா, மியூசிக்கலி அந்த அறிவு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மியூசிக்கலி இருக்கிற அந்த அறிவு வந்து எங்க இருந்து வருதுன்னா, ஒன்லி த்ரூ கான்ஃபிடென்ட். நீங்க ஒரு படைப்பை படிக்கும் போது நீங்க கான்ஃபிடென்ட்டா இல்லைன்னா அது கடைசி வரைக்கும் இட்ஸ் நன் ஒர்த்லெஸ். ஸோ இப்போ ராஜா சார் கிட்ட மெயினா இந்த காலங்களில் நான் கத்துக்கிட்டுறதுக்கு ஒரே ஒரு மேட்டர் கான்ஃபிடென்ட். அவர் ஒன்ஸ் பண்றது வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அந்த ஒரு, பிகாஸ் அவர் என்ன படிக்கணும் எல்லாத்தையும் படிச்சுட்டாரு. அப்போ அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு வரணும்னா நம்ம படிக்கலினா தான் அந்த கான்ஃபிடென்ட் வராது இல்லையா? இந்த சீனை ஒரு வாட்டி எடிட் பண்ணி அனுப்புவாரு லெனின் சார். ஸோ அவரை பத்தியும் சொல்லணும். ஏன்னா 2 பேருமே போட்டு வேலை பார்த்துருக்காங்க அந்த காலகட்டத்தில். ஏன்னா நீங்க பாருங்களேன், ரீரெக்கார்டிங் அங்க அப்படி எலிவேட் ஆகுதுன்னா அதுக்கான ஸ்பேஸ் வந்து எடிட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் இங்க கரெக்டான சென்ஸ்ஃபுல்ல இல்லைன்னா இது நல்லதா இருந்தாலும் கெட்டு போகுது. அன்னைக்கு வந்து ஒரு சொல்லுவாங்க, ஒரு 2 ரீலுக்கு டைலாகே இருக்காது. ஏன் டைலாக் இருக்காதுன்னா, ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி வந்து ஒரு ஃபைட் இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க பழைய காலத்து படங்கள்ல. ஆரம்பிச்சதுன்னா 400 ஃபீட் ஒரு கேன் போற வரைக்கும் அவங்க ஃபைட் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டே இருக்கும். சில படத்துல சாங்ஸ் போஸ்ட் ஆகும், திருப்பியும் கிளைமேக்ஸ் டைலாக் வந்து ஒரு டைலாக்ல முடியும். ஸோ இந்த ப்ரொசீஜர்னு ஒன்று இருந்தது இல்லையா? இது எல்லாமே அன்னைக்கு அவங்களுடைய அந்த கூட்டு முயற்சி, அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிக்காம அந்த டெக்னாலஜிக்குள்ள மூவ் பண்ணுது. நீங்க ரசித்த வேறு சில ராஜேஸ்வரனுடைய பிஜிஎம்ஸ் இல்ல பாடல் ரசிச்சேன்னு சொல்றதை விட கத்துக்கிட்டதை தான் நான் சொல்லணும். ஏன்னா ஆஸ் ஒரு மியூசிக் கம்போசரா அடி எடுத்து வைக்கும்போது அந்த மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆன இடம் ராஜா சாருடைய ஸ்டுடியோ தான், ரிகல்சர் தான். ஸோ அப்போ வந்து அதுக்கப்புறம் மியூசிக்கை நான் பார்க்குற விதமே வித்தியாசப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே அதனுடைய தியரிஸை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறதா, மூளையை அப்படிதான் ட்ரெயின் பண்ணி விட்டுட்டார் சார் கூட இருந்த அந்த ஒரு மூமெண்ட்ஸ் ஹேப்பன்டு. இதில் நான் என்ன சொல்லணும்னா, ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, வீரான்னு ஒரு படத்துல ஒரு சாங் எல்லாருமே கேட்டிருப்போம், கொஞ்சி கொஞ்சி அலைகளோட. அது ரொம்ப டஃப் சாங்கா இல்லை சாதாரண சாங்கா சார்? ஒரு இல்லை அப்படி சாதாரண சொல்ல, எளிமையான பாட்டா இல்லை ரொம்ப ஹெவியான சாங்கா? ரொம்ப ஹெவி சாங், எளிமையான ஒரு பாடல். அதாவது எப்படின்னா, எனக்கு அந்த பாட்டை வந்து முழுமையா உணரும் போது எப்படின்னா, சில தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, தேச தலைவர்கள், பார்க்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க, ஆனா ரொம்ப விஷயமான வேலையை செஞ்சு அந்த மாதிரியான ஒரு பாட்டு சார். எப்படின்னா, ஒரு கம்போசர் வந்துட்டு இந்த பாட்டை நான் கச்சேரியில பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதனுடைய சில கண்டென்ட்ஸ் கேட்கும்போது, கொஞ்சி 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 தலைகளோட கோடை தந்து காத்தினே இப்படி இருங்க. ஓகே, இது ஒரு எமோஷ்னலி போகுது. ஒரு நாள் ரஜினி சார் வந்து இந்த பாட்டை பத்தி ஸ்டேஜ்ல பேசுறாரு.
அவர் முத இந்த பாட்டு கேட்கும்போது அவருக்கு பிடிக்கல. அது பார்த்துருப்பீங்க அந்த ஒரு வீடியோ. பிடிக்கல. அப்புறமா நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு இந்த பாட்டு இருந்தே ஆகணும், இதுக்கு இப்படி ஷூட் பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ற மாதிரிலாம் சொல்லும்போது, அப்போ சரி ரஜினி சாரும் சொல்றாரு நம்ம இன்னொரு வாட்டி கேட்போம் இந்த சாங். கேட்கும்போது ஒரு கம்போசரா ஒரு இயக்குனரா ஒரு பாடல் போட்டிக்கு ஒரு பாட்டை தயார்படுத்துறான் ஒரு கேரக்டர். அப்படி இருக்கும்போது அது என்னவா இருக்கணும், ராகத்துல இருக்கணும், ஆமா, எப்படி இருக்கணும், சக 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 அப்படின்னு இருக்கணும், தேட்டரே அதுன்னு இருக்கணும். ஏன்னா நான் வந்து கச்சேரியில இருந்து வரும்போது நிறைய போட்டிகள்ல நான் கீபோர்டு வாசிச்சிருக்கேன். சப்த ஸ்வரங்கள், பாட்டுக்கு பாட்டு, ராஜகீதம்ன்ற ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் இது எல்லாமே மியூசிக்கல் காம்படிஷன்ஸ் தான். ஆமா. அப்போ நான் எனக்கு அந்த காம்படிஷன்ஸ்ல எடுக்கிற பாட்டெல்லாம் எனக்கு தெரியும். ஒருத்தன் கூட இந்த பாட்டை எடுத்துட்டு வந்தது கிடையாது. ஆமா, அது ஃபுல்லாமே உங்களுக்கு மன்னவன் வந்தானடி, இது நிறைய ஃபுல்லா கர்நாடிக் சாங்ஸ் தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். அதனுடைய வேல்யூவேஷன்ஸ் ஹெவியா இருக்கும். அப்போ நான் வந்து ஒரு கம்போசரா ராஜா சார்ன்ற ஒரு மாஸ்டரோ இந்த பாட்டை இப்படி பண்ணியிருக்காரு. உட்காந்து சும்மா இதை கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்ப்போம், என்கோட் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா, இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எளிமையான ஒரு கிராமத்துல இருந்து வருவன் எளிமையா அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பான்றத இந்த பல்லவியை வச்சிருப்பாரு. கீழே ஒரு சாதாரண ஒரு மைனர் ஸ்கேல்ல இந்த இடத்துல அவன் மாறுறான். நான் வந்து இங்க ஒரு போட்டிக்கு வந்திருக்கேன். மேஜரா மாறிடுது. ஓ, அது மேஜர் மேஜர் இதையும் ஒண்ணு சேர்க்கிறாரு. அவர் ஆம்பளை இவரு பொம்பளை, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு குழந்தை வந்த மாதிரி இந்த இடத்துல அப்படி வச்சிருக்காரு பாருங்க. ஓகே, பல்லவியில இது பண்ணிட்டாரு. இததானே ஒவ்வொரு போட்டியாளனும் எடுத்துட்டு போக வேண்டிய மேஜர் அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வர முடியாது. போயிட்டு எப்படி இதுக்கு ஒரு விஷயம். சரி, பிஜிஎம் சரணத்தை இன்னும் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் மியூசிக் உள்ள போனோம். ஆமா, அப்ப என்ன பண்ணும், பிஜிஎம் வைக்கிறாரு பாருங்க. ஒரு நோட்ல வேற ராகமே மாத்திட்டார். பாத்தீங்கன்னா திரும்பி மேஜர் ஆகுறாரு. அங்கிருந்து கொண்டு வந்தீங்க. என்ன சார், எப்படி மேல ஒருத்தன் ஒரு அதே போல இதுல என்னுடைய பாடகர் எஸ்பிபி சார், அவரோட ஒரு 40-50 கச்சேரி வாசிச்சிருப்பேன். எனக்கு இப்ப என்ன ஃபீல், ஐயோ அந்த நேரத்துல இந்த பாட்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கணுமே. சோ இவ்வளோ ஒரு என்ன சார், ஒரு பாட்டுல தான் ஒரு பக்கெட் இன்ஃபர்மேஷன் வருது. இப்ப நான் சொன்னது மேலோட்ட இருக்கிற ஒரு விஷயம். இன்னும் நீங்க ஒரு கிரியேட்டிவா உள்ள போகும்போது பாருங்களேன், இந்த ஒரு பிஜிஎம்ஏ அவனுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கும் கொடுக்க கூடாது. ஹார்மோனியம் தான் வாசிக்கணும். அது லாஜிக்கை மீறியும் இருக்கக்கூடாது. அப்போ அதுல வந்து ஒரு ஒரு ஃப்ரேஸ், இந்த பிட்டை வந்து கேட்கும் போதே அவ்வளோ ரசனை வந்து எங்களுக்குள்ள அது இது வரைக்கும் மேஜர்ல வராரு. 2 டச் நோட்டு, ஆட்டோமேட்டிக்கா கை அங்கதான் போய் நிற்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேசஸ், இந்த மாதிரி நிறைய அந்த ஹார்மோனியஸ் அவரே வாட்ச பிட்லாம் இருக்கு.
இப்போ இன்னும் சில விஷயத்துல நம்ம டீட்டெயிலா பார்க்கும்போது என்னன்னா டெக்னாலஜிக்கல் டோன்ஸ். சாருமே ஒரு ஒரு மேடையில என்ன சொல்றாருன்னா, பெட்டிங் ஒட்டிங் கட்டிங்ன்றது மியூசிக் இல்லை கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் இஸ் அ மியூசிக். ஸோ எங்களுடைய லைவ் ஸ்டேஜ் பீப்புள் நிறைய பேர் கேள்வி ஞானத்துல தான் வாசிக்க வருவோமே. ஆமா ஆமா, அடிப்படையா ரொம்ப மினிமலா தான் இசையை வந்து கத்துக்குவோம். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் வறுமையின் பேக்ரவுண்ட்ல இருப்போம். ரெண்டாவது படிப்பு வராது சொல்லுவோமே. நான் ரொம்ப, ஏன்னா எனக்கு அந்த உரிமை இருக்கு, நான் அங்கிருந்து வந்த ஆளுனால நான் அதை ஓப்பனா சொல்ல முடியும். அந்த ஒரு காலகட்டத்துல கரெக்டான மாஸ்டர் தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஸோ அப்போ இந்த பாடல்கள் தான் எங்களை வந்து பயிற்றுவிக்கும். அதுல நோ நோ அப்ஜெக்ஷன், யாருமே அது அப்ஜெக்ஷனே சொல்லவே முடியாது வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு தரத்துல இருக்கும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரு என்ன கீபோர்டு யூஸ் பண்றாங்க, என்ன லெவல் ஆஃப் ஒர்க்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அது இதுன்னு ஒரு வரையறுக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா வளர்ந்துருச்சு. ஸோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனா இப்போ இங்க விஷன் என்னன்னா, மியூசிக்கலி வளர்ச்சி டெக்னிக்ஸ் வந்து அங்க கொஞ்சம் ஸ்டக் ஆகிருக்கு. அதனுடைய பேஸ் எல்லாமே வளர்ந்துருச்சு, பட் அதை நோக்கி போற பீப்புளுடைய சைக்காலஜி வளரல. படிப்புன்னு சம்மந்தப்பட்டமா, அதாவது எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்ன்றது டெக்னாலஜி, எப்படி ரெக்கார்ட் பண்ண வைக்கணும், அந்த மியூசிக்கை எப்படி ரெக்கார்ட் பண்றதுக்குள்ள போறது இட்ஸ் எ டெக்னிக். ஆமா, இதை வந்து ஒரு கம்போசர் கிட்ட தான் இருக்கு அதனுடைய வேல்யூவே. சாரை தவிர்த்து பல பேர் அதை ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டேஜில் இருக்கும்போது ராஜா சாருடைய பாட்டு வருதுன்னா எங்களுக்கு ஒரு நல்ல நான் நிறைய நோட்ஸ் எடுப்பேன். நிறைய பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 பாட்டுக்கிட்ட நாங்கள் ப்ரிஃபரா தெலுங்கு, கன்னடம், மலையாளத்துல ஹிட்ஸ் வாசிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு அவ்வளோ கச்சேரி லக்ஷ்மி சுருதியில வேலை செய்யும் போதும் சரி, எங்க அங்கிள் ஜீவராஜா அவருடைய ப்ரோக்ராம்ஸ்ல ராஜகீதத்துல போய் பெர்ஃபார்ம் பண்ணும் போதும் சரி, நம்ம மாஸ்ட்ரோ கருணாஸ் அவங்க டீம்ல போய் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சாங் இருக்கும்போது இப்போ நோட்ஸ் எழுதுவோம். மற்ற பாட்டுலாம் எங்களுக்கு நோட்ஸ் எழுத விருப்பமே வராது சார். நான் சும்மா உங்களுக்கு ஒரு 2 சாங்ஸினுடைய நோட்ஸ் எடுத்து காமிக்கிறேன். ஏதாவது ஒரு புது பாட்டு எடுத்துக்கோங்க. பார்த்தானே ரசித்தேனே ஒரு படம் இருக்குல்ல, அதுல சார்லி வந்து முட்டை 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 கோடு கோடு கோடு. ஞாபகம் இருக்கு காமெடி. ஸோ அந்த காமெடி தான் இருக்கும் எங்களுக்கு. நான் யாரையுமே குறை சொல்லலை, என்ன ரியாலிட்டியில இருக்கோ அதை நான் சொல்றேன். ஸோ ராஜா சார் பாட்டு வரும், அப்படி உட்காந்து கேட்டோன்னா இப்படி ஒரு நோட்டேஷன் போனா அதனுடைய ப்ராக்ரஷன் இருக்கும், கடற்கரைன்னு எழுதுவோம். மற்ற சில கம்போசர்ஸ் பாட்டுல அதனால பார் பல்லவின்னு இருக்கும், கோடு 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 காடு, திரும்பிய கோடு கோடு காடு காடு. நானும் கம்போசர் தான், இருந்தாலும் சொல்றேன் நான், அது ஒரு பண்ணியா இருக்கட்டுமே. அப்போ என்ன அங்க இருக்கும்னு பார்த்தா அவங்க வந்து அங்க லூப்ல தான் வேலையை ஓட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நான் கம்போசரா வரும்போது அட பாவமே, இதெல்லாம் அதான் இதெல்லாம் இவர் இல்லையா அப்படின்னு எவ்வளோ பிட்ஸ். எனக்கு ஒரு சந்தேகம் வரும் நிறைய நேரத்துல. ஏன்னா எல்லாமே இருக்கு, வயலின் இருக்கு, கிட்டார் இருக்கு, ஃப்ளூட் இருக்கு, எல்லாமே முன்னாடியே இருக்கு. இருந்தாலும் ஏன் இது இப்படி இருக்கு அப்படின்னும் போது அவங்களுடைய அந்த சொன்னேன் இல்லையா, எப்படி ரெக்கார்ட் பண்ணணுன்ற டெக்னாலஜி தான் வளர்ந்துருக்கு அதிகமா, என்ன ரெக்கார்ட் பண்றோம்ன்ற டெக்னாலஜி வளரல. வாட் இஸ் கெட்டிங் இன்சைடுன்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல அவருடைய வளர்ச்சி எப்படின்னா, இப்போ ஒரு கீபோர்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீபோர்டில் சிந்தசைசரை எந்த இடத்துல எது மட்டும் யூஸ் பண்ணணும், அது எதுக்கான அழகான ஒரு ஒளி வடிவம் கொடுக்கும்ன்றத அவருக்கு தெரியும். சிம்பிளா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பெல் வரும்போது அது சிந்தசைசர் டோன்.
தா 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 தா. அப்படி வருது. டன் டக டன் டக டன். அது சிந்தசைசர். இப்போ காயப்பட்ட நெஞ்சுக்குள்ள துருருரு அங்க ஒரு டோன் இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து ஒரு சவுண்டா யூஸ் பண்ணிக்காம அதுக்குள்ள ஒரு ஜீவனை ஏத்தி அது ஒரு மெலடியா உள்ள கொண்டு வந்து எவ்வளவு பாட்டு இருக்கு. இப்போ நீங்க இப்படி சொல்லலாமே, கவிதை கேளுங்கள், இது மாடர்ன் சாங்னு வச்சுப்போமே. அன்னைக்கு இருக்கிற ஒரு மாடர்னைஸ்டான ஒரு சாங். கவிதை கேளுங்கள் கவிதை தருது அந்த பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மாடர்னான சாங். பயங்கரமா அதுல வந்து ஒரு ஆட்டம் எல்லாமே இருக்கும். இப்போ அதுல வந்து சிந்தசைசர் எங்க யூஸ் பண்ணிருப்பாரு, கவிதை கேளுங்கள் தரண தர தர தா தா. ஆமா ஆமா கரெக்ட் உள்ள இருக்கும். ஆமா நீங்க அது வாசிக்காம அந்த பாட்டு கேட்டாலும் நல்லா இருக்காது. அது ஏடாகுணமா வாசிச்சாலும் நல்லா இருக்காது. புரியுதுங்களா? ஸோ ஒரு கீபோர்டையும் அவர் வந்து வெளியே கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படி கண்டிப்பா கண்டிப்பா எனாமரஸ் நிறைய சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி அடைய எங்களுடைய ஆதன் சினிமாவின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு சந்தேகத்தில் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம். தேங்க்யூ மிஸ்டர் கெவின். ஆதன் சினிமா சேனல் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். Thank you for your wishes and thank you for your time and spending with us. Speaking about Raja sir.